بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما كثير من الناس، الصحة والفراغ. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணைத்துடையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன். அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தனது மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்ஆவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். புதிய ஒரு ஆண்டுக்குள் நாம் காலெடுத்து வைத்திருக்கின்றோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் 1400 ஆண்டுகள் தூரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தை விட்டும் 1400 ஆண்டுகள் வெகு தூரத்தில் வாழக்கூடிய நாம் இந்த உலகத்தில் பல வகையான விடயங்களை எல்லாம் வரலாற்று ரீதியாக கண்டு பெரும் ஒரு சவாலுக்கு மத்தியில் தான் இந்த முஸ்லிம் சமூகத்துடைய வாழ்வு கழிந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க சகோதரர்களே, சென்ற ஹிஜ்ரி ஆண்டில் நம்மால் நடந்த குறைகள், நம்மால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இனி வரக்கூடிய இந்த புதிய ஆண்டிலே பல திட்டங்களையும், எதிர்காலத்தில் இஸ்லாத்திலும் அல்லாஹ்வுடைய திருப்தியிலும் முன்னேறுவதற்கான திட்டங்களோடு இந்த ஆண்டை நாம் தொடங்க வேண்டும். சென்றதுதான் சென்று விட்டது. இன்று வரக்கூடிய, இன்று முஹர்ரமுடைய முதலாம் நாள், இன்றிலிருந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த துல்ஹஜ் பிறை 30 வரை ஒரு ஆண்டு காலம் இருக்கிறது. இந்த வருடத்துக்குள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட வேண்டும்.
யாரெல்லாம் இந்த உலகத்தில் அமல்கள் இஸ்லாமிய விடயங்களில் திட்டமிட்டார்களோ அனைவர்களும் வெற்றி அடைந்தார்கள். எந்த சமூகம், எந்த தலைவத்துவம் திட்டமில்லாமல் இந்த பூமியில் வாழ்ந்தார்களோ அவர்கள் ஒரு நாளும் முன்னுக்கு சென்ற வரலாறு கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சகோதரர்களே, ஒரே ஒரு சம்பவம் இதற்கு சான்று. ஹிஜ்ரத்துடைய சம்பவம் பெரும் திட்டமிடப்பட்டது. ஹிஜ்ரத்துடைய சம்பவத்தில் இரண்டு விடயத்தை திட்டத்திற்கு உதாரணமாக எடுக்கலாம். ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கிய சௌர் குகை. இந்த சௌர் குகை அமைந்திருக்கும் இடம் மக்கா மதீனாவுடைய பாதையில். சௌர் குகை அமைந்திருக்கும் இடம் இது சிரியாவுடைய பாதை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌர் குகையை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தேடக்கூடியவர்கள் எல்லாம் மக்கா மதீனாவுடைய பாதையை தான் தேடுவார்கள். யாரும் சிரியாவுடைய பாதைக்கு வந்து தேட மாட்டார்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் விட்ட திட்டம். இரண்டாவது, ஒரு வீட்டில் போய் ஒளிந்திருக்கலாம். எத்தனையோ தார் அர்க்கம் இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வீடு இருந்தது, உமர் ரலியல்லாஹுடைய வீடு இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிந்திருந்தது உயரமான மலை. ஏன்? கீழே வரும் விரோதிகளை உற்று நோக்கலாம். மூன்றாவது, இந்த ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்வதற்கு வழிகாட்டியாக யாரை எடுத்தார்கள்? ஒரு முஸ்லிமை எடுத்திருக்கலாம், கிடைக்கவில்லை. நபி அவர்கள் எடுத்தது அப்துல்லாஹ் பின் உரைக்கித் என்ற காஃபிர். ஒரு காஃபியுடைய நாட்டில் வாழக்கூடிய நாம் எந்த ஒரு திட்டத்தோடு வாழ வேண்டும் என்பதற்கு இந்த ஒரே ஒரு சம்பவம் போதும். ஒரு காஃபிர்கள் வாழக்கூடிய நாட்டிலே எதிர்காலத்திலே இஸ்லாத்தோடும் அமைதியோடும் வாழ்வதற்கு சகோதரர்களே, முஸ்லிம் உலமாக்களிடம், முஸ்லிம் தலைவர்களிடம் பெரும் ஒரு திட்டம் ஒன்று போடப்பட்டால்தான் இந்த சமூகம் முன்னேறி. எனவே சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் வந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டிலே ஒற்றுமையோடு இந்த முஸ்லிம் சமூகம், ஒவ்வொரு பள்ளிவாசல்களும், ஒவ்வொரு தலைவர்களும் திட்டத்தோடு தகுதியானவர்களை அமைத்து இந்த ஆண்டை உருவாக்க வேண்டும். இரண்டாவது, இஸ்திகாமத். சகோதரர்களே, எதிலும் நாம் சேத்தில் நாட்டப்பட்ட கம்பை போன்று மாறிவிடக் கூடாது. எதிலும் இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும். இஸ்திகாமத் என்றால் என்ன? சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷையபத்னி ஹூதுன் வல் முர்ஸலாத்து அம்மா யதஸாஅலூன் வ இதா ஷம்ஸு குவிரத். நபி அவர்கள் சொல்வார்கள், 5 சூறாக்கள் என்னுடைய முடிகளை நரைக்க வைத்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதலாக நரைத்தது இந்த கீழுள்ள சின்ன தாடிதான் அனஃபா. பிறகு இந்த 2 இடத்திலும் 3 முடிகளும் நரைத்து விட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் முடியெல்லாம் நரைக்குது? என்ன காரணம்? சொன்னார்கள், குர்ஆனில் இருக்கக்கூடிய 5 சூறாக்கள் எனது முடிகளை நரைக்க வைத்து விட்டது. முதலாவது சூரா சூரத்து ஹூத், இரண்டாவது முர்ஸலாத், மூன்றாவது அம்மா யதஸாஅலூன்,
இதே ஷம்ஸ் குவிரத். ஏன் யா ரசூலல்லாஹ்? சூரா ஹூதிலே நபியுடைய முடியை நரைக்க வைப்பதற்கான அப்படி பெரிய ஆயத் என்ன? ஒரே ஒரு ஆயத். ஃபஸ்தகிம் கமா உமிர்த, ஃபஸ்தகிம் கமா உமிர்த. நபியே, ஏவப்பட்ட விடயங்களில் இஸ்திகாமத்தாக இருக்கு. உங்களுக்கு எது ஏவப்பட்டிருக்கிறதோ இஸ்திகாமத், தொடராக இருக்க வேண்டும் சகோதரர்களே. ஒரு முஸ்லிம் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எதுவரை இஸ்திகாமத் என்றால் சக்கராத் வரை. சக்கராத் வரை இஸ்திகாமத். அல்லாஹ் சூரத்துல் ஜின்னிலே وَأَلَّذِي اسْتَقَامُوا عَلَى الطَّرِيقَةِ لَأَسْقَيْنَاهُمْ مَاءً غَدَقًا. நிரந்தரமாக இஸ்திகாமத்தாக இருந்தீர்கள் என்றால் பரக்கத்தை இறங்குவீர். இஸ்திகாமத் தேவை சகோதரர்களே. இஸ்திகாமத்தால் உள்ள பிரயோஜனம் அதிகம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தது, ஆனால் நபி அவர்கள் ஆடவில்லை, அசையவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கும் சொன்னது அல்லாஹ் அன்சாரிகளை பார்த்து சொன்னார்கள், அன்சாரிகளே, எனக்கு பிறகு நீங்கள் அநியாயம் செய்யப்படுவீர்கள், நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், சபர் செய்ய வேண்டும். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆண் பிள்ளைகள் மௌத்தாக தொடங்கியது. ஆசுவின் வாயில் வந்து சொன்னார், இவரண்டா ஆண் சந்ததியற்றவர். நபியை பார்த்து சொல்லிட்டார். ரசூலுல்லாஹி கவலை, இப்படி பேசுறாங்களே, பிள்ளை மௌத்தானது ஒரு கவலை, மக்கள் பேசுறது அதை விட பெரிய கவலை. அப்பதான் அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஒரு சூறாவை இறக்கினான். எல்லோருக்கும் தெரிஞ்ச சூரா, இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். நபியே, உங்களுக்கு கௌஸர் என்ற தடாகத்தை நாம் தருவோம். எங்கே ஏசுறார்? உலகத்திலே ஏசுறார். அல்லாஹ் சொல்றார், அங்க தருவோம் கியாமத்திலே. இந்த உலகத்தில் அல்லாஹ் நபிக்கு எதை கொடுக்க இல்லை, அனுபவிச்சு முடிக்க முடியாது. உலகத்திலே அனுபவிக்க சகோதரர்களே. சொர்க்கத்துடைய ஹதீஸிலே நம்ம எல்லோருக்கும் தெரியும், முத்தகீன் குர்ஆனிலே அதிகமாக வரும். அப்படியே கட்டில சாஞ்சிட்டு இருப்பார் சொர்க்கத்தில். எத்தனை வருஷம் சாயுது தெரியுமா? ஒரு சாயுது 40 வருஷம். உலகத்துல 40 வருஷம் தூங்கி யாராவது இருக்கிறாங்களா? 7-8 அவருக்கு மேல தூக்கமே போகாது. முத்தகீன ஃபீஹா அலல் அராஇக், 40 வருஷம் ஒரேடியாக தூக்கம். அனுபவிக்கிற இடம் அங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இங்கு ஏசினார்கள். அல்லாஹ் சொன்னார், நபியே, உங்களுக்கு அங்கு தருகிறோம். இன்னா அஅதைனாகல் கௌஸர், நிச்சயமாக நாம் கௌஸர் என்ற தடாகத்தை தருவோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நபியே, ரப்புக்காக தொழுங்கள். இஹ்லாஸ், இஸ்திகாமத் ஆக முக்கியம். அல்லாஹ்வுக்காக ஒட்டகத்தை குர்பான் கொடுங்கள். இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், நபியே, உங்களை பார்த்து யார் பின் சந்ததியற்றவன் என்று சொல்கிறாரோ அவன்தான் பின் சந்ததியற்றவன், நீங்கள் அல்ல. சகோதரர்களே, இந்த ஆயத்தை இறங்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு இருக்கிறார்கள். உடனே நபி அவர்கள் தலையை அப்படியே கீழே போட்டார்கள். தூக்கம் அல்ல, தலையை கீழே போட்டார்கள். தலையை தூக்கி சிரித்தார்கள். என்ன யார சொல்லலாம், சிரிக்கிறீங்க? இல்ல, இப்பதான் ஒரு சூறா இறங்கியது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த கௌஸர்
கண்ணியமிக்க சகோதரர்களே, இது நபிக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கு தான். இந்த கௌசர் என்ற தடாகத்தில் நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை போய் சந்திக்கும் வரை இஸ்திகாமத், சபர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவர். அதுவரைக்கும் நாங்க எதிர்பார்க்கிறது ஒரு துவா மஜ்லிஸ் நடத்தி யாசீன் ஓதியதோட மற்றது நடக்கும். அப்பே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளை பார்த்து சொன்னார்கள், அன்சாரிகளே பொறுத்திருங்கள். எதுவரை பொறுத்தவர்கள் தெரியுமா? ஹத்தா தல்கௌனி ஃபில் ஹவுஸ், ஹவுதுல் கௌசரில் என்னை சந்திக்கும் வரை பொறுத்தவர். ஹிஜ்ரி 63ஆம் ஆண்டு மக்கா மதீனாவை ஆண்ட ஒரு ஷைத்தான் மிக நாசப்படுத்தினார் மதீனாவை. சாதாரண நாசம் அல்ல, வரலாற்றில் அதற்கு பிறகு அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பஸ்ராவில் இருந்தார்கள். அப்பொழுது மதீனாவை விட்டு சென்று விட்டார்கள். அந்த நிகழ்வுகளை கேள்விப்பட்டதோடு சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் எங்களுக்கு இதற்குத்தான் சொன்னார்கள், சபர் செய்யுங்கள், ஹவுதுல் கௌசரினை வந்து சந்திக்குங்கள். ஃபமா சபர்னா, நாங்க சபர் செய்ய கிடைக்கவில்லை எங்களுக்கு. சகோதரர்களே, இந்த உம்மத்துக்கு செய்யும் நன்மாராயம் இதுதான். இஸ்திகாமத், சபர் எதுவரைக்கும்? ஹவுதுல் கௌசர் வரை. ஏன் ஹவுதுல் கௌசர்? சகோதரர்களே, நாம் முதலாக மௌத்துக்கு பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேரடியாக சந்தித்து பேசும் இடம் ஹவுதுல் கௌசர். அப்படி என்றால் கபருக்குள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்று கேட்கப்படுமே தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு பேச முடியாது. மா தகூலு ஃபீ ஹாதா ரஜுல், கபருக்குள்ள 3 கேள்விகளில் ஒரு கேள்வி, இவரை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? ஆனால் ஹவுதுல் கௌசரிலே ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் போய் நிற்கலாம், பேசலாம். ஹவுதுல் கௌசர் என்றால் என்ன சகோதரர்களே? அல்லாஹ் இப்படி ஒரு வாக்களித்தது எதற்கு? ஹவுத் என்ற இந்த தடாகம் இருக்குது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனுடைய தூரம் மதீனாவிலிருந்து பலஸ்தீன் வரை. ஒரு ஹதீஸிலே மதீனாவிலிருந்து பலஸ்தீன் வரை அந்த ஹவுத் இருக்கு. இன்னொரு ஹதீஸிலே மதீனாவிலிருந்து அம்மான் வரை, ஜோர்தானுடைய தலைநகரம். மூன்றாவது ஹதீஸிலே சன்ஆவிலிருந்து ஐலா வரைக்கும், யமனுடைய தலைநகரம் சன்ஆ. ஏன்? இந்த உம்மத்தில் உள்ள அவ்வளோ நல்லடியார்களும் போய் வளர்ச்சி நீக்க வருவது. இவ்வளவு பெரிய ஹவுத் தேவையா? யாரெல்லாம் இந்த தீனிலே என்ன சோதனை வந்தும், என்ன சிக்கல் வந்தும், எதை தியாகம் செய்தும் இஸ்லாத்தில் இஸ்திகாமத்தாக இருந்தார்களே, இவர்கள் எல்லாம் கூடி நின்று தண்ணீர் குடிக்கும். அதற்குத்தான் அல்லாஹ் எங்களுக்கு இதை வாக்களித்திருக்கின்றார். நபி அவர்கள் சொன்னார்கள், நஹ்ருன் அஅதானி, அல்லாஹ் எனக்கு தரும் ஒரு ஆறு. அது ரசூலுல்லாஹ் எவ்வளவு இருப்பாங்க அந்த இடத்தில்? சகோதரர்களே, மதீனாவுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மிம்பர் இருக்குது. இந்த மிம்பரை கொண்டு வந்து அல்லாஹ் ஹவுதிலே வைத்து விடுவார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா பைன பைதி வ மிம்பரி ரௌதத்துன் மின் ரியாதில் ஜன்னah வ மிம்பரி அலா ஹவுதி. சொன்னார்கள், என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மிம்பருக்கும் மத்தியில் உள்ள பகுதி சொர்க்கத்துடைய பூங்கா. வமிம்பரி, என்னுடைய இந்த மிம்பர் இருக்கிறது, இதை அல்லாஹ் கொண்டு வந்து ஹவுதுல் கௌசருக்கு பக்கத்திலே வைத்து விடுவார். ஏன்? அந்த மிம்பரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி உட்கார்ந்து உம்மத்தை பார்ப்பதற்கு சகோதரர்களே மிம்பரில் இருந்து கொண்டிருப்பார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
ஹவுதுல் கௌசருடைய தண்ணீரை பற்றி சொன்னார்கள். முதலாவது அஹ்லா மினல் அஸல், தேனை விட இனிப்பான தண்ணீர். தேன் இதை விட இனிப்பான தண்ணீர். ஓ அஸ்ஃபா மினல் லபன், இரண்டாவது சொன்னார்கள் பாலை விட வெண்மையான தண்ணீர். பாலை விட வெண்மையான தண்ணீர். மூன்றாவது வஅப்ரது மினல் தல்ஜ், பனிக்கட்டியை விட குளிரான, மிக குளிராக இருக்கு. ஏனென்றா 1000-2000 வருஷம் கபர்ல தூங்கிட்டு முதலாக குடிக்கிற தண்ணீர், முதலாக குடிக்கிற தண்ணீர். நாலாவது சொன்னார்கள் வஅல்யகு மினஸ் ஸபத், சீஸை விட சாஃப்டானது, அவ்வளவு சாஃப்டான தண்ணீர். இந்த ஹவுதுல் கௌசரை நபி அவர்கள் வர்ணித்து காட்டினார்கள். ஏன் முஸ்லிம்களே, சபர் செய்யுங்கள், இஸ்திகாமத்தோடு இருக்கு. இந்த ஒரு சூரா போதும். இதை ஓதி ஓதி இந்த ஆண்டை இஸ்திகாமத்தாக கழி. இந்த நஹருடைய இந்த ஹவுதுல் கௌசருடைய ஹதீஸ் போதும் ஒரு முஸ்லிம் சபரோடு வாழ்வது. நாலாவது சொன்னார்கள் முதலாவது தேனை விட இனிப்பானது, இரண்டாவது பாலை விட வெண்மையானது, மூன்றாவது ஐஸ் கட்டியை விட குளிரானது, நான்காவது சீஸை விட சாஃப்டானது, அல்யனு மினஸ் ஸபத். ஐந்தாவது சொன்னார்கள் அந்த தண்ணி ஓடக்கூடிய அந்த நிலம், மண் இருக்கிறதே, துராபுஹா மிஸ்க், கஸ்தூரி மண். கஸ்தூரி மண்ணிலே தான் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். ஆறாவது சொன்னார்கள் ஹாஃபதாஹு மின் ஜுபர்ஜத், அந்த ஹவுதுல் கௌசருடைய 2 சுவர்கள் இருக்குதே, இது மரகதம், முத்து மரகதம், செங்கல்லு, அந்த மண்ணொன்று, அதுக்கிடையில தான் தண்ணீர் ஓடும். ஏழாவது சொன்னார்கள் அதனுடைய பாத்திரம், மதீனாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் ஆறு என்றால் அந்த ஆற்றில் இருக்கும் பாத்திரங்கள் காதலின் நுஜூம், நட்சத்திரங்களின் எண்ணிக்கை அளவு பாத்திரம் இருக்கு. நட்சத்திரங்கள் எண்ணிக்கை அளவு பாத்திரம் இருக்கு. எட்டாவது அந்த தண்ணீரிலே பறவைகள் மேய்ந்து கொண்டிருக்கும், சுத்தி கொண்டிருக்கும். அந்த பறவையுடைய கழுத்துகள் ஒட்டகத்துடைய கழுத்தை போன்றது. ஒன்பதாவது சொன்னார்கள் அதிலிருந்து தண்ணீர் எடுத்து கொடுப்பேன், ஒரு மிடர் குடித்தால் அதற்கு பிறகு தாகமே வராது. ஒரு மிடர் குடித்தால் தாகமே வராது. நினைவுமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொன்ன ஆலோசனை, அந்த இடத்தில் என்னை வந்து சந்திக்கும் வரை நீங்கள் சபர் செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். ஹவுதுல் கௌசருடைய அந்த போனின்னு செய்தவர்கள் மலக்குகள். அந்த போனின்ல இந்த உம்மத்தை வர வைப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக பிஸியாக இருப்பார்கள். உம்மத்துகளை சந்தித்து பேசிக்கொண்டு தண்ணீர் கொடுத்துக் கொண்டு பின்னால் போனிலே ஒரு சத்தம் கேட்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், என்ன சத்தம் இது? மலக்குகள் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மௌத்துக்கு பிறகு இந்த இஸ்லாம் கீழே விழுந்த பொழுது அந்த சிந்தனையே இல்லாமல் இஸ்லாம் விழுகிறதே, தொழுகை குறைகிறதே, மார்க்கம் அழிந்து கொண்டு செல்கிறதே, ஹிஜாப் இல்லாமல் போகிறதே, குர்ஆனுடைய வாழ்க்கை மக்களிடம் இல்லையே என்ற ஒரு கவலை கூட இல்லாமல் உலகத்தில் வாழ்ந்தவர்கள் இப்பொழுது உங்களுடைய தண்ணீர் குடிப்பதற்கு சஃபிலே வந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு இரக்கமுடையவர்கள். ஆனால் சொல்லுவார்கள், அவர்களை எங்களுக்கு காட்டாதீர்கள், அவர்களை இந்த
இடத்துக்கு அனுமதிக்காதீர்கள். எவ்வாறு சொறியுள்ள ஒரு மிருகம் நல்ல மிருகங்களை விட்டு துரத்தப்படுமோ, மனத்தில் துரத்துவார்கள் போம் இங்கு வரக்கூடாது. யாரெல்லாம் இஸ்திகாமத் இல்லையோ, மார்க்கத்தில் சபர் இல்லையோ, மார்க்கம் அழியும் பொழுது கவலைப்படவில்லையோ, உலமாக்கள் சொல்லும் பொழுது அவர்கள் தான் முனாஃபிக்குகள், இந்த உம்மத்துடைய முனாஃபிக்குகள். இவர்களுக்கு ஹவுல் கௌசருக்கும் சம்பந்தம் கிடையாது. கண்ணியமிக்க சகோதரர்களே, இவ்வளவு பெரிய ஒரு உபகாரத்தை தான் அல்லாஹ் நபி அவர்களுக்கு வாக்களித்தார். அந்த இடம் வரைக்கும் சகோதரர்களே இஸ்திகாமத் தேவை. அந்த இடம் வரும் வரை. அதனாலதான் இந்த ஹவுல் கௌசர் என்பது சாதாரண 10 விடயங்களை உள்ளடக்கியது. ஹதீஸ்களிலே அதனுடைய தண்ணீர், அதனுடைய மண், அதனுடைய கோப்பைகள் முழுவதும் ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இணைத்து கொண்டால் அதற்கு பிறகு சகோதரர்களே எங்கள் யாரும் கையடிக்க முடியாது. அதுவரைக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு முஸ்லிமும் இஸ்திகாமத்தோடு வாழ வேண்டும், சபரோடு வாழ வேண்டும், இஸ்லாத்திற்காக பாடுபட வேண்டும். என்னென்ன பிரச்சனை வரட்டும் சகோதரர்களே, முழுதுக்கும் முகம் கொடுக்க வேண்டும். பின்னாகிவிடக் கூடாது, ஒளிந்து விடக்கூடாது. என்னுடைய இஸ்லாம் இல்லை என்று சொல்லிவிடக் கூடாது. இஸ்லாம் என்னுடையது, நான் அதற்கு எதையும் செய்ய தயார். நபி அவர்கள் ஒரு கட்டத்தை அடைந்தார்கள். உலமாக்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 51வது வயது நபி அவர்களுடைய மனைவி ஹதீஜா மௌத், நபி அவர்களை பாரப்படுத்த அபூ தாலிப் மௌத், நபி அவர்களுக்கு மக்காவில் இருக்கவே முடியாது. பிரயாணம் செய்வதற்கு ஒரு சைக்கிள் கிடையாது, ஒரு கழுதை கிடையாது. மக்காவை விட்டு துரத்தப்பட்டார். தன்னுடைய அடிமை ஸைதை அழைத்துக் கொண்டு நடந்து 51 வயதிலே மக்காவிலிருந்து தாயிஃபுக்கு நடந்து சென்றார். அதுவும் சாதாரண பூமி அல்ல. மக்காவிலிருந்து தாயிஃப் நேர மலைகளில் ஏற வேண்டும். கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் நடந்தார் தாயிஃபுக்கு. அங்கு போய் ஒரு சாப்பாடு, ஒரு ட்ரிங்க் கொடுப்பதற்கு பதிலாக அந்த வயதான மனிதருக்கு முழு தாயிஃபும் சேர்ந்து கல்லடித்தார்கள். கட்டங்களை கொஞ்சம் சிந்தியுங்கள். எனக்கு இது நடந்தால் எப்படி இருக்கும் என்று யோசியுங்கள். உங்களுடைய பள்ளிக்கு ஒரு கோர்ட் கேஸ வச்சு தலையை சொல்கிறீர்கள். என்ன செய்ய, பிரச்சனை தான் பள்ளி என்று பேசுகிறீர்கள். இது பிரச்சனை அல்ல, இது பிரச்சனை அல்ல. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவியோ அங்கே சாட்சியமோ ஒன்றுக்கும் வசதி இல்லை, ஒரு கழுதை கூட இல்லை தாயிஃபுக்கு செல்வதற்கு. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்துக் கொண்டு சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்வதற்கு கையில் இருந்த ஒரே ஒரு அசா மட்டும்தான். அந்த அசாவை குத்தி அப்படியே சாஞ்சிருப்பார். அவ்வளவு எப்படியான கட்டம். அங்கு தாயிஃபுக்கு நடந்து போய் அங்கு போனால் முழு தாயிஃபும் சேர்ந்து கல்லடிக்கும். வாழ்க்கையில் நாங்கள் ஒரு நாளில் அடைஞ்சிருப்போமா? தலை முதல் கால் வரை ரத்தம் ஓடி இருக்கிறதா? யாருக்கு? அவர் இஸ்லாத்திற்கா? நடக்கவில்லை யாருக்குமே. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரவும் இல்லை. முழு காயத்தாலும் ரத்தம். கர்முஸ்ஸஆலிப் என்ற இடத்திலே வைத்துதான் தலையை தூக்குகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறார். கர்முஸ்ஸஆலிபிலே கண்ணியமிக்க சகோதரர்களே, எவ்வளவு சோதனைகளை மேற்கொண்டுதான் இந்த பூமியில் வாழ்ந்தார்கள். அதனால் எங்களுடைய இந்த ஆண்டு, வரக்கூடிய ஆண்டிலே சகோதரர்களே, இஸ்திகாமத், சபர், தீனில் இஸ்திகாமத், குர்ஆனில் இஸ்திகாமத் ஒரு திட்டமிடுங்கள் சகோதரர்களே. முஹர்ரம் வந்திருக்கிறது. அடுத்த பொழுதிலே துல்ஹஜ் வந்துவிடும். இப்போ ஒரு வருடம் முடிந்து விட்டதா என்று யோசிப்போம். வெகு சீக்கிரம் முடிந்துவிடும். இஸ்லாத்தில் உறுதியை கூட்டுங்கள். ஒன்றை ஒன்று சகோதரர்களே, குர்ஆன் பக்கம் திசை திரும்புங்கள்.
குர்ஆனை ஒவ்வொரு எழுத்தாக படியுங்கள். குர்ஆனை படிக்க படிக்க கல்விலே ஈமான் கூடும். அல்லாஹ்வை பற்றி பேசுங்கள். சகோதரர்களே, என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ, முக்கியமாக 70 பெரிய பாவங்கள், கபாயிர் பாவங்கள் செய்யாமல் இந்த ஆண்டை கழிக்க முயற்சி. நன்மைகள் செய்வதை விட பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்வோம். சகோதரர்கள், நம்மில் இருக்கும் பாவங்கள் 70 பாவங்களை தேடி பாருங்கள். உலமாக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த 70 பாவம் ஒன்றே சுட்டி காட்டுகிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சகராத்தில் இருக்கிறார். குத்தப்பட்டு சகராத் 3 இடத்திலே குத்தப்பட்டார்கள். நெஞ்சில் 2, தொப்புள்ளே ஒரு குத்து. இனி உயிர் பிரித்து விடும். சஹாபாக்கள் எல்லாம் வந்து ஆறுதல் சொல்கிறார். ஒரு வாலிப சஹாபி வந்து ஆறுதல் சொன்னார், கலீஃபா, நீங்க சொர்க்கவாதி, இதற்கும் பயப்படாதீர்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டுதான் மௌத் உயிர் பிரியும் வரைக்கும் அழுது கொண்டிருந்தார். அப்படியே அழுது கொண்டிருக்கும் பொழுது இந்த வாலிபர் என்ன செய்தார், முடிச்சுட்டு போற உமர் ரலியல்லாஹு ரத்தம் ஓடுது. அந்த வாலிபருடைய போட்டிருக்கக்கூடிய ஆடையை கண்டார்கள். அவருடைய ஆடை கரண்டை கால்களுக்கு கீழ். எவ்வாறான நேரம், சக்கராத், 3 இடத்தில் குத்தப்பட்ட ரத்தம். உடனே சொன்னார்கள், அந்த வாலிபரை கூப்பிடு, சக்கராத்தில் கூப்பிட்டு சொன்னார்கள், இந்த ஆடையை கரண்டை கால்களுக்கு மேல் உயர்த்து. இது நரகவாதியின் அடையாளம், இது பெரும்பாவம். எனக்கு நீ ஆறுதல் சொல்கிறாய். நீ நினைவுமிக்க சகோதரர்களே, நாம் கணக்கெடுப்பதும் இந்த ஹதீதுகளை. இந்த பெரும் பாவத்தை நாம் பாவமாக கருதுவதும் இல்லை. எனவே உதாரணத்துக்கு கொண்டே சொன்னேன், 70 பெரும் பாவங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த முஹர்ரம் என்ற முதலாம் நாள், நல்ல ஒரு நாள், இந்த வெள்ளிக்கிழமை உள்ளத்தில் திட்டமிடுங்கள், வைராக்கியம் வையுங்கள். அபூ சுஃபியான் சகோதரர்களே, இஸ்லாத்தை தழுவி 12 வருடம் இஸ்லாத்திலே வாழ்ந்தார். ஒரு பெரும் பாவம் கூட அவர் செய்யவில்லை. பகீலே கபரை தோண்டி வச்சு சொன்னார், நான் மௌத்தானால் இதிலே அடக்குங்கள். 12 வருடம் எந்த பெரும் பாவம் செய்யாமல் வாழ்ந்தார். ரபீபுல் ஹைஃபா உலமாக்களுடைய நிறைய வரலாறுகள் இருக்கிறது. அபூ உமா புகார் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், கியாமத்துடைய நாளில் யாரும் என்னிடம் வந்து நன்மை கேட்கக்கூடாது. நான் வாழ்க்கையில் ஒருவரை பற்றி குறை பேசி இருக்கிறேன். அந்த ஆராத்தை விட்டார்கள். ஒருவரை பற்றி நான் என்னுடைய வாழ்க்கையில் குறை பேசி இருக்கிறேன். ஒரு இமாம் 40 வருடமாக எந்த ரூஹுக்கும் நான் ஏசி இருக்கிறேன். எப்படி திட்டமிட்டு வாழ்ந்திருக்கிறார்கள். ஹப்ஸா பின்த் சீரின் 30 வருஷம் முஸல்லாவில் இருந்தார். இமாம் இப்னு சீரினுடைய மகள் 30 வருஷம் முஸல்லாவில் திட்டமிட்டார். எனவே நெருங்கிய முஸ்லிம்களுடைய வரலாறுகள் இருக்கிறது. எனவே சகோதரர்களே, இந்த ஆண்டுடைய முதல் நாளிலே காலெடுத்து வைத்திருக்கிறோம். ஹராத்தை விட்டு தவிர்த்து வாழ்வோம். சகோதரர்களே, மற்ற விடயங்களில் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறுவோம். ஒரு நாளைக்கு ஒரு ஆயத் ஓதினாலும் போல் இஸ்திகாமத், ஒரு பக்கம் குர்ஆனை ஓதுதல், ஒரு ஆயத்தை படித்தல். செல்வந்தர்கள் இந்த ஆண்டுக்குள் இத்தனை சதகா. சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய திட்டத்தை சொல்லி முடிக்கின்றேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மௌத்துக்கு பிறகு திட்டமிட்டார்கள், நான் மௌத்தாகுவதற்கு முன்னால் மதீனாவிலிருந்து தரை மார்க்கமாக எங்கெல்லாம் செல்வேனோ அவ்வளோ நாடுகளுக்கும் இஸ்லாத்தை கொண்டு செல்லுவேன். சகோதரர்களே, 10 ஆண்டுகளுக்குள் திட்டத்தை முடித்தார். கடைசியாக அவருக்கு மீதமாக இருந்த ஒரே ஒரு நாடுதான் கிஸ்ரா. முழு நாட்டுக்கும் இஸ்லாத்தை கொண்டு சென்றார். அவர் தூங்கவில்லை. 10 ஆண்டுகள் சாப்பிடவில்லை. கடைசி கிஸ்ராவும் அஸ்ஃபஹான் இருக்கிறது, ஆசர்பைஜான், 3 நாடுகள். அந்த நேரத்திலே பெரிய ஒரு மஷ்வா நடக்கிறது.
இந்த திட்டத்தை எப்படி நான் முடிக்கலாம்? அந்த மஷூராவுக்கு வந்திருந்தார் மிக முக்கியமான ஒரு காஃபிர் இருந்தார். கேட்டார், என்ன செய்யலாம்? அவர் சொன்னார், கலீஃபா, ஒரு பறவை இருக்கிறது, அந்த பறவைக்கு 2 சிறகுகளும் இருக்கிறது, 2 காலும் இருக்கிறது. சிறகை உடைத்தால் அது காலால் எவ்வாறாவது சென்றுவிடும், காலை உடைத்தால் சிறகால் எப்படியாவது பறந்து போய்விடும். ஆனால் பறவையுடைய தலையை உடைத்தால் அந்த பறவை எழும்பவே முடியாது. சொன்னார், கலீஃபா, ஆசர்பைஜானும் அஸ்பஹானும் 2 இறக்கைகளையும் கால்களையும் போல, ஆனால் கிஸ்ரா தான் பறவையின் தலை. இந்த தலையை நீங்கள் உடைத்தால் நீங்கள் விட்ட திட்டம் நிறைவேறிவிடும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே யோசிக்கிறார், கிஸ்ராவுக்கு இஸ்லாத்தை சொல்லுவதற்கு யாரை தேர்ந்தெடுப்பது? சபையிலே ஒருவர் இருந்தார், அவர் துவா கேட்டால் கபூலாகிவிடும், வேற எந்த பலமும் அவரிடம் கிடையாது. நுஅமான் பின் முக்ரின் ரலியல்லாஹு அன்ஹு உடனே சொன்னார், நுஅமான், நீங்கள் கிஸ்ராவுக்கு செல்ல வேண்டும். நான் கிஸ்ரா என்று சொன்னதால் 5 நிமிடம் நினைத்து விடாதீர்கள். கிஸ்ராவை பற்றி பேசுவதற்கு 3.5 மணித்தியாலம் தேவை. கிட்டத்தட்ட எங்கிருந்து கிஸ்ரா தொடங்குகிறது, எங்கு முடிகிறது? ஈரான், ஈராக், அசர்பைஜான், ஆப்கானிஸ்தான், துப்ருஸ், நீண்ட நெடிய கிஸ்ராவை இஸ்லாத்துக்குள் எடுக்க வேண்டும். நுஅமான் பின் முக்ரின் அமீராக்கப்பட்டார். நுஅமான் எவ்வளவு பெரிய முஹ்லிஸ் என்றார், இஹ்லாஸ் உள்ளவர் என்றார். சகோதரர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைத்தார்கள். ஒரு நாள் நுஅமான் கடைசி கட்டத்தை அடைந்தார். அன்றோடு கிஸ்ரா முஸ்லிம்களுக்கு கிடைக்க போகிறது. நுஅமான் பின் முக்ரின் துஆ செய்தார், யா அல்லாஹ், இன்று கிஸ்ரா முஸ்லிம்களுக்கு வரப்போகிறது, அந்த வெற்றி வந்ததோடு என்னை ஷஹீதாக்கி விடுகிறார். ஏனென்றால் அந்த வெற்றி சந்தோஷம் எனக்கு வரக்கூடாது, நான் செய்தது உனக்காக. சகோதரர்களே, அசருக்கு பிறகு கிஸ்ரா முஸ்லிம்களுக்கு வந்தது. நுஅமானுடைய துஆவும் கபூலாகியது. எங்கிருந்தோ ஒரு அம்பு கழுத்துக்கு வந்து அந்த இடத்திலே நுஅமான் ஷஹீதாகி விட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு திட்டத்தை நிறைவேற்றினார்கள். மௌத்துக்கிடையில் தரை மாற்றம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அடுத்து வந்த கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு புதிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். என்ன திட்டம்? கடல் மார்க்கமாக இஸ்லாத்தை நான் பரப்ப வேண்டும். அவர் திட்டம், முதல் ஜமாத்தை தயாராக்கினார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் குப்ருஸ், சைப்ரஸ் இருக்கிறது, சைப்ரஸுக்கு தான் முதல் ஜமாத் சென்றது. முதல் சென்று குப்ருஸ் அப்படியே இஸ்லாமிய நகரமாக மாறி. எனவே உதாரணத்திற்காக இவைகளை சொன்னேன். சகோதரர்கள், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு திட்டமிடலாம், இஸ்லாத்துக்கு எவ்வளவு திட்டமிடலாம். திட்டமிட்டு இன்ஷா அல்லாஹ் பிறந்திருக்கும் இந்த முஹர்ரமுடைய மாதத்திலிருந்து ذுல்ஹிஜ்ஜா மாதம் வரைக்கும் வாழ்க்கை திட்டங்களை இடுங்கள், இஸ்திகாமத்தை உருவாக்குங்கள். இந்த இஸ்திகாமத் இருந்தால்தான் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, எங்களுடைய சக்கராத்தை அல்லாஹ் மலக்குகளை இறக்குவார். மலக்குகள், அல்லா தகாஃபு வலா தஹ்சனு, பயப்படாதீர்கள், சஞ்சலப்படாதீர்கள், வஅப்ஷிரு பில் ஜன்னதி அல்லதி குன்தும் துஅதுன், வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்துக்கு வாருங்கள் என்று எங்களுடைய உயிரை அழைத்து செல்வார்கள். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறந்திருக்கும் இந்த ஆண்டு சுபீட்சமான, அமைதியான, இஸ்திகாமத்துள்ள ஒரு ஆண்டாக யா அல்லாஹ் ஆக்கி அருள்வாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தாய்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து மௌத்தாக தௌஃபீக் செய்வாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி